அவகிட்ட நான் உள்ள போனதும் என் தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டா. என்ன யார் அந்த கதவை திறக்க சொன்ன? நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பையனை நீ வெளியே விட்டாச்சுல. என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? அந்த பையன் ஓடி போச்சு. நீ பட்டி அவனை தப்பிக்க விட்டாச்சு. அந்த பையனும் அந்த பையன் காதலையும் தான் கோயில்ல வச்சு கேரள மந்திரியை கொலை செஞ்ச ஆளை பார்த்தது. இப்ப அந்த பையன் ஓடி போய் யார் அந்த பையனை எவ்வளவு போய் தேடும்? என்னிடத்துல அந்த பையனோட போட்டோ மட்டும்தானே உண்டு. அந்த பையனோட காதலை ஜூலியோட போட்டோ என்னிடத்துல இல்ல. யார் அந்த பொண்ணை எவ்வளவு போய் தேடும்? அந்த பையன் என்ன ஒரு தடவை பார்த்தாச்சு. இனி நான் எப்ப அந்த பையனை பார்த்தாலும் அந்த பையன் ஓடி ஓடியும். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பிராமிஸ் செஞ்சாச்சு நான் அந்த பையனோட வரும்னு. இப்ப நான் அங்க போய் என்ன சொல்லும் ஏறு செய்யும்? எல்லாத்துக்கும் இப்ப என்னதானே காரணம்? நீ இங்கே இருந்தோம் உன்னை நான் பார்க்கல. என்ன பார்க்காமலேயே நீயும் போயிட்ட. என்னாலயா நீ போகணும்? நான் கொடுத்த சட்டையாலேயே என் முகத்தை மூடி என் கண்ணை கட்டிட்டு இனி நான் உன்னை எங்க போய் தேடுவேன்? மிஸ்டர் சின்னசாமி, என்ன சொல்றீங்க? உங்க பாதுகாப்புல அந்த சாட்சி தப்பிச்சு போயிட்டானா? எப்படி? அது சார், நான் அந்த பையன் வீட்டுல ஒரு செப்பரேட் ரூம்ல வச்சு பூட்டியாச்சு சார். அது என் ஒய்ஃபை தவிர வேற யாருக்கு தெரியாது சார். அந்த பையன் இருமி இருக்கு சார். பூட்டி இருக்கிற ரூமுக்குள்ள இருந்து எப்படி ஒரு இருமல் சத்தம் வருதுன்னு எந்த வீட்டு வேலைக்காரி போய் கதவை திறந்தாச்சு. அப்ப அந்த பையன் அவன் சட்டையை தூக்கி அந்த வேலைக்காரி மூஞ்சியில போட்டு அவன் எஸ்கேப் ஆயாச்சு சார். மிஸ்டர் சின்னசாமி, உங்ககிட்ட இருந்த ஒரே சாட்சியும் தப்பிச்சு போயிட்டான். என்ன பண்ண போறீங்க? அந்த பையனோ இல்ல அவனுடைய காதலியோ வந்து அடையாளம் காட்டாம வரதப்பறம் உங்களால பிடிக்க முடியாது. முடியும் சார். யார் அவனை கண்டிப்பாயிட்டு பிடிக்கும் சார். எப்படி? அந்த பையன் தப்பிச்சு போனோம்னா சார், நான் செத்து போன கேரள மந்திரி மாரவன் நாயர் வீட்டுக்கு போன் பண்ணி அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசியாச்சு. அந்த மந்திரி எப்ப மெட்ராஸ் வந்தாலும் இங்க அடையாறு இருக்கிற ஒரு மந்திரி வீட்டில் தான் தங்கும். அந்த மந்திரி யாருன்னு தெரிஞ்சு விசாரிச்சாலும் கூட நாம அந்த வரதப்பன் பிடிக்கலாம் சார். பின்ன அந்த வரதப்பன் கிரிமினலா இருந்தப்போ அவன் கடைசியா ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனப்போ அவனை யாரு வந்து கூட்டிட்டு போனாங்க? அவன் முதல்ல யாருகிட்ட வேலை பார்த்தான்? இது நமக்கு தெரிஞ்சா கூட அந்த பையனோ பொண்ணோ இல்லாம நாம அந்த வரதப்பனை பிடிக்கலாம் சார். எக்ஸலண்ட் ஐடியா மிஸ்டர் சின்னசாமி. இந்த ரூட்ல நீங்க போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு சக்சஸ் தான். நான் உடனே தென்சென்னை எஸ்பிக்கு போன் பண்ணி இதுக்கு வேண்டிய விவரங்களை கண்டுபிடிக்க சொல்றேன். ஓகே? தேங்க்யூ சார். நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு இப்படி ஒரு அண்ணனும் அண்ணியும் கிடைச்சிருக்காங்க. சரி, அதை விடு. நீதான் அந்த கொலகாரனை கேரளா போலீஸ் கடையில காமிச்சிட்டல, அப்புறம் என் ஜூலியை தேட பயப்படுற? ஆனந்த் இது வரைக்கும் கொலகாரன் மட்டும்தான் என்ன துரத்திட்டு இருந்தான். இப்ப என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்ட சின்னசாமி என்ன துரத்துவான். ஒரு பக்கம் போலீஸ், ஒரு பக்கம் கொலகாரன். இவங்க ரெண்டு பேருக்கு இருந்து தப்பிச்சு நான் ஜூலியை தேடணும். கஷ்டப்படாம காதல ஜெயிச்சா அந்த காதலே வேஸ்ட் ராஜா. இவன் பக்கத்துல நிக்கிறாளே, இவளும் ஜூலி மாதிரி தான். இவங்க அப்பாவால எனக்கு கேட்கப்பட்ட தொந்தரவு. இவளுக்காக நான் 2-3 தடவை ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன். எதுக்கு? பின்ன கோடீஸ்வரம் பொண்ண வேலை வட்டி இல்லாத காதலிச்சா என் முதலாளி தான் எனக்கு கடவுளா இருந்து எனக்கு வேலையும் கொடுத்து இவளை எனக்கு கட்டி வச்சாரு. அதே மாதிரி தான் எனக்கு நீங்க ரெண்டு பேரும். ஏய், அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதப்பா. சாரே வணக்கம். சாரே வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். கோவிந்தோ, சாருக்கு ஏதாச்சும் குடிக்கிறது கொடு. ஆமா, ஃப்ரிட்ஜை திறந்தா கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அப்படியே அடுக்கி வச்சிருக்க மாதிரி ஆறி போன கஞ்சி. அதை குடிச்சா அவருக்கு பல்லு கொட்டி போயிடும். நீ வாய் மூடு. சார் எந்த குடிக்கும்? எனக்கு எதுவும் வேண்டாம். அப்பா தப்பிச்சாடுறா. அது பிராந்தன். சார் பறையும் ஒண்ணு இல்ல தம்பி. வர 7ஆம் தேதி ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அதுக்கு நீங்க 2 பேரும் குடும்பத்தோட வந்தா எங்களுக்கு பெருமையா இருக்கும். அது அங்கே ஆகட்டும், ஞான் வரோம். 5 நிமிஷத்துக்கு முன்னால தான் நான் அந்த காருக்குள்ள உட்கார்ந்து வந்தேன். அப்பவே வடிச்சிருந்தா நான் அவுட்டு. நான் அன்னைக்கே சொன்னேன், இப்ப பாம்பு வந்திருக்கு, அடுத்து பாம்பு வரும்னு. வந்துருச்சு. இனி அடுத்து என்ன வர போகுதோ? இது யாருடைய வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். சார் என்ன சார் நீங்க தெரிஞ்சிட்டியா சார்? எங்க சொன்னார். ஐயோ சின்னசாமி, இப்போ உங்க வீட்டுல கார் பிளாஸ்ட் ஆன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வீட்டுல கார் பிளாஸ்ட் ஆகும். சார் இது அப்படியே சும்மா விடக்கூடாதுப்பா. சார், நான் ஒரு போலீஸ் ஆபீசர் சாரே. இதெல்லாம் என்ன பயமுறுத்துறதுக்காக செய்யற வேலை, பின்ன என்ன ஒழிக்கிறதுக்காக இல்ல. இதுக்கெல்லாம் பயந்து ஞான் ஊரை விட்டு போகாரு சாரே. ஞான் வந்த வேலை முடிகிற வரைக்கும் ஞான் இங்கதான் இருக்கும். எது வந்தாலும் ஞான் பேசையும். ஐயோ நீ போய் சீக்கிரம் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வா. இப்போ போகும் டாக்டர் ஏன்டா நிக்கிற? போய் தள்ளி எடுத்துட்டு வாடா. போடா. அம்மு 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 இது பாரு. அம்மு நீங்க கண்டுபிடிச்ச அந்த பையன் தப்பிச்சு போயிடுச்சு. இப்போ இப்படி வேற ஆயிடுச்சு. யார் அவனை பிடிக்கும்? நீ பயப்படாத. அம்மு தைரியமா இருந்தா தானே நான் ஜெயிக்க முடியும். சார்
டாக்டர் சார், என்ன எவனையுமே காணோம்? கார் உள்ள நிக்குது, வீடு அங்கதான் இருக்கு. ஆனா எவனாவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்து ஆகணும். நம்ம மலபாரை விட பெரிய கஞ்சனா இருப்பான் போல் இருக்கு. கேட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் போடக்கூடாது? இப்ப என்ன பண்ணலாம்? சரி கோவிந்தா, எகிரி குதிடா. டாக்டர், ஐயோ! சுத்தம்டா. டாக்டர், என்னைய ஓ நாயை பார்த்து நீங்க பயந்து வர்ற? யோ, அந்த நாய் கடிச்சா கழுத்துல தான் கடிக்கும். போன வாரம் வந்த கிழவி ஒருத்தைய கழுத்துல கடிச்சு துப்பிடுச்சியா. எனக்கே அந்த நாய் பார்த்தா பயம். அது பயப்படுற ஒரே ஒரு ஆளு என் கம்பவுண்ட் பெருமாள் தாயா. பெருமாளே, எங்கடா போய் தொலைஞ்ச? இல்ல சார். குட் மார்னிங் சார். பேட் மார்னிங். எப்ப சார் வந்தீங்க? நேத்து நைட்டு 8 மணிக்கு வந்தவன் இன்னைக்கு காலையில 8 மணி. ஒரே இடத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் நகர விடாம இது உட்கார வச்சிருக்கு. நல்ல காரியம் பண்ணீங்க சார். இதுக்கு பயந்து போய் கேட்ட ஜம்ப் பண்ணு நினைச்சிருந்தீங்கன்னா இடுப்புங்கல ஒண்ணு இருந்திருக்காது. ஐயோ அம்மா. டேய், லைஃப்லயே ஒரு போலீஸ்காரனை ஒரு நாயை அரெஸ்ட் பண்ணி 12 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வச்சிருந்தது இந்த நாய் தாண்டா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இந்த பஞ்சாபி கேஸ் இருக்கானே. ஓ, இதுக்கு நேம் பஞ்சாபி கேஸ்னா? எஸ் சார். இப்போ இவனை சிட் அப்படின்னு சிட் பண்ணிட்டா பாத்தீங்களா? ஸ்மைல் ப்ளீஸ் அப்படினா சிரிச்சிடுவான். ஏய் பஞ்சாபி கேஸ் ஸ்மைல். ஏய் வெள்ள நாயே, இந்த கருப்பு நாய் நீயும் வித்த காட்டுற பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தனா? டேய், ஒரு ஃபுல் நைட் நான் ஒண்ணுக்கு போகலடா. இப்போ விட்டா ஒரு பக்கெட் பேஞ்சிருவேன்டா. டேய், யூ டோன்ட் வரி சார். ஏன் எனக்கு பதிலா நீயும் நாயும் பேஞ்சிருவீங்களா? இல்ல, இந்த பஞ்சாபி கேஸ் புடிச்சு கட்டிட்டேனா நீங்க ஃபர்தர் டாக்டர் ப்ரொசீட் பண்ணிக்க வேண்டியதானே? இனிமே டாக்டர் ப்ரொசீட் பண்ண வேண்டியதே இல்ல. இந்த நாயை கொண்டு போய் டாக்டர் கிட்ட விடு, அது ப்ரொசீட் பண்ணிக்கு. அப்புறம் டாக்டர் காலி, நீ அந்த ஸ்பாட்டுக்கு டாக்டரா வந்துடலாம். தேங்க் யூ சார். டேய் வாடா, பஞ்சாபி கேஸ் வாடா. வாடா. எப்பா, லைஃப்ல நான் பேய்க்கே பயந்ததுல இந்த நாய் என்ன பயமுறுத்திச்சுடா சாமி. மிஸ்டர் ஹேமந்த், சத்து போன கேரள மந்திரி தமிழ்நாட்டுக்கு வந்தா எங்க தங்கம் நீங்களை விசாரிக்க சொல்லுச்சுல, விசாரிச்சா? விசாரிச்சேன் சார். அவர் மெட்ராஸ் வந்தா எப்போதான் ஹோட்டல்ல தங்குவார். ஆனா பெரும்பாலும் இங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட்ல தான் தங்குவார். ஓ, பின்ன நான் அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்தப்ப கூட அந்த ஆள் பேர் தான் வந்துரு. அந்த ஆள் ஆறு? எக்ஸ் மினிஸ்டர் சேதுராமன் சார். சேதுராமன் 5 வருஷம் எம்பியா இருந்தாரு, 13 வருஷம் மந்திரியா இருந்தாரு. அவர் பேர்ல நிறைய ஊழல் குற்றச்சாட்டு, அதனால கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. சார், ஞானா சேதுராமனை என்கொயரி சேட்டு. மிஸ்டர் சின்னசாமி, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய விஐபி அவரு. சந்தேகங்கிற பேர்ல அவர் என்கொயரி பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. வேணா சாதாரணமா போய் கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரலன்னா மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். மிஸ்டர் சுந்தர். எஸ் சார். வரதப்பன் கடைசியா எப்போ ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆச்சு? 1990 செப்டம்பர் 3 சார். யாரு கூட்டிட்டு போனது? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போன மிஸ்டர் மேகநாதன். மேகநாதன். சார், யார் அந்த 2 ஆட்களை விசாரிக்கணும் சார். அவங்களுக்கு ப்ராப்பராயிட்டு ஆன்சர் செய்யாட்டி யார் அவங்களை என்கொயரி செய்ய நீங்க எனக்கு ஆர்டர் கொடுக்கணும். ஓகே, டெஃபினெட்லி. தேங்க்யூ சார். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.